குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தவமாய் இருத்தல். தவமாய் இருத்தல் அப்படிங்கிறது இப்ப சமீப காலமாக துன்பத்திலிருந்து இருக்கு. இன்னைக்கும் சமீப காலமாக புழக்கத்துல ஒரு வேலைன்னு எடுத்தா தவமா இருந்தா உனக்கு அந்த வேலை எஃபர்ட்லெஸ்ஸா முடியும், சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் அது நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இன்னும் ஆழமாகவும் புதிய நுணுக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும், அழகியல் கைகூடும், கவிதையாக மாறும். இவ்வளவும் சேர்ந்து தவமாய் இருந்தா ஒரு காரியம் கைகூடும். அந்த காரியத்தினுடைய ரிசல்ட் அற்புதமாக இருக்கும். இது எல்லா செயலுக்கும் இது பொருந்தும். ஆனா ஹோமியோபதினு எடுத்துட்டீங்கன்னா இங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இங்க தவமா இருத்தல் அப்படிங்கிறது நிஜமாவே தவமா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேஷண்ட் வந்தா எந்த முன்மொழிவும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ வச்சுக்கூடாது. அடுத்து எந்த கருத்தாக்கங்களையும் கருத்து உருவாக்கங்களையும் நீங்க வச்சுக்கூடாது. சிம்டங்களையும் மருந்துகளையும் நீங்க வச்சு இவர் இந்த மருந்து தான் இந்த மருந்து தான் அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அப்புறம் டயக்னோஸ் பண்ணிட்டு இதுதான் இவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி மருந்தும் கொடுத்துடக்கூடாது. கிளினிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே இதுதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிவுக்கும் வந்துடக்கூடாது. எந்த முன்முடிவும் இருக்கக்கூடாது. சும்மா உட்கார்ந்துருக்கணும். இந்த சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமானது. சில மருத்துவர்கள், அதாவது ஹோமியோபதியில வெட்டரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இடியட்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. நான் அது அவங்க சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, உங்க அறிவு பயன்படாது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர வார்த்தை. அது ஒரு அளவுக்கு உண்மைதான். அதனால எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம நீங்க பேசாம பேஷண்ட் கிட்ட உட்காந்து அவங்க சொல்லுவதை முதல் கேட்கணும், அப்சர்வ் பண்ணணும். உங்களுக்கு எரிச்சல் உண்டாகலாம், சொன்னதே அவங்க சொல்லலாம், சொல்ல முடியாம தவிக்கலாம், சம்பந்தம் இல்லாம வேற ஒன்றை பேசலாம், எப்படி வேணாலும் நடக்கும். ஆனா உங்களுக்கு வேண்டியது என்னன்னா, பேசாம இருக்கணும், சும்மா இருக்கணும். அதுல எது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கும், உங்களுக்கு எது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறதோ, எது உங்களை இந்த இடம் ரொம்ப ஆழமாக விஷயத்தை கொண்டு போய் செல்லும், இதை தொட்டா இதை ப்ரூவ் பண்ணா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்தை மட்டும் நீங்க கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியானது எந்த வகையிலையும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நீங்க கேட்கும் விதம் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப தெளிவாகவும், எப்படி கேட்டா அவற்றிருந்து பதில் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க கேள்வியை தொடுக்கணும். அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அற்புதமாக இருக்கும். தவம்னா என்னன்னு நீங்க உணர முடியும். நான் தவம் தவம் தவம்னு பேசி எவ்வளவு நேரம் பேசினாலும் உங்களால உணர முடியாத ஒரு விஷயத்த ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி பேஷண்ட் முன்னாடி உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு உணர முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நான் இப்ப இந்த தவமாய் இருத்தல்ங்கிற தலைப்பை உங்களுக்கு வச்சிருக்கேன். இத ஒரு கேஸ் மூலமாக பார்ப்போம். ஆர்டிசம் கேஸ் இது. இந்த குழந்தைக்கு காது கேட்காது, கண்ணும் சரியா தெரியாது, எந்த வகையான ஐ கான்டாக்டும் இல்லை, காது கேட்காதனால திரும்பி பார்க்காது, இதுல வேற ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இவங்க கொஞ்ச நாள் அலோபதி அந்த பக்கம் போயிடுறாங்க, அவங்களுக்கே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பெரிய படிச்சவங்க இல்ல, இருந்தாலும் முடிவுக்கு வந்துடுறாங்க அலோபதியில மருந்து இல்லைன்ட்டு. அப்ப ஆல்டர்னேட்டிவா சிஸ்டத்துல ஏதாவது ஒரு மருந்து இருக்குமே அப்படின்னு நம்பிட்டு ஒவ்வொரு சிஸ்டமாக போறாங்க. ஹோமியோபதியும் போயிருக்காங்க, 1.5 வருஷம் ஹோமியோபதி பார்த்திருக்காங்க. ஆனா எந்த வகையான ரிசல்ட்டும் இல்லை. அப்புறம் என்னை கேள்விப்பட்டு என்கிட்ட வராங்க. நான் போன்ல பேசுங்க, வர வேண்டாம், ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, வர வேண்டாம்னு சொன்னேன். அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா போன்ல கேட்டு இந்த கேஸ் எப்படி பார்க்க முடியும்? இதெல்லாம் முன்முடிவு, அவங்களோட முன்முடிவு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேல பேசுறது நல்லது இல்லைன்ட்டு, வாங்கம்மா அப்படின்ட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வந்தாச்சு. அவங்க வந்தோடனே ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, ஆர்டிசத்துக்கான என்னென்ன கேரக்டர் ஒரு குழந்தைக்கு இருக்குமோ அவ்வளோத்தையும் ஒப்பிக்கிறாங்க. ஐ கான்டாக்ட் இல்லை, ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருக்கான், அவனுக்கு மோஷன் யூரின் வர்றதை சொல்ல தெரியல, அப்புறம் காது கேட்காதனால நாங்க கூப்பிடுறது திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், ஐ விஷன் இல்லாதனால அதுலயும் பிரச்சனை. அப்புறம் ஆர்டிசத்தோட இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னா,
அந்த பேசிக்கலா வந்து கொஞ்சம் கால் கை சரியாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரொம்ப இருக்கும். அதே அந்த பேரண்ட்ஸுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ஏதாவது செஞ்சு இவனை வந்து சரி பண்ணிட முடியாதான்னு நினைப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு துரு துரு துருன்னு இருப்பாங்க. அவங்களால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க அவங்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது அப்படியே பேசுறாங்க. நான் பேசாம உட்கார்ந்துருந்தேன். பேசி முடிச்சுட்டாங்க. வேற ஏதாவது இருக்காமான்னு கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் பேசினாங்க. இல்ல அப்படின்னு, இது எதுவுமே பயன்படாதுமா அப்படின்னு. அது அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிப்போச்சு. இல்ல நாங்க இந்த ஹோமியோபதி எல்லாம் பார்த்திருக்கோம், அவங்க இதை வச்சுதான் நம்ம மருந்துலாம் தராங்க, அதானே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னாங்க. இது எதுவுமே பயன்படாதுமா, உங்க கர்ப்ப காலத்துல உங்களுக்கு நடந்த பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய மன கஷ்டம் எதுன்னு கேட்டபோது எங்க மாமனார் மாமியார் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சார்னா டார்ச்சர் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்னைய வந்து ரொம்ப இருக்கவே முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன், நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாரும் இந்த டிவி சீரியல்ல சொல்லுவாங்க பாருங்க, அது போல இருக்கு. அதே போல அன்றாட மக்கள் பேசுற மாதிரி இருக்கு. உங்களுடைய உள்ளுணர்வை சொல்லுங்க அப்படின்னா, உள் உணர்வுனா என்னன்னு தெரியல. நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்கன்னு கேட்டா அதுவும் தெரியல. உங்களுடைய அனுபவம் என்னவா இருக்குன்னா அனுபவம்னா என்னன்னு கேட்கறாங்க. எதுல இருந்து நம்ம பதில் எடுக்கிறதுன்னே எனக்கும் தெரியல. ஏன்னா எதுவுமே தெரியலன்னு சொல்லும் போது கொஞ்சம் படிச்சிருந்தா அவங்களுக்கு புரியும் நம்ம சொல்ற வார்த்தைகள். படிக்காத போது அவங்களால இதை சரியா கார்லேட் பண்ணி சொல்ல தெரியல. அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்க இருந்தீங்க இல்லையா, கஷ்டமா இருந்துச்சு, துன்புறுத்துனாங்க, அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, இவ்வளவு நடந்திருக்கலாமா, நீங்க என்னமா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். ஃபீல்னா அப்படின்னாங்க. போச்சுடா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நான் எனக்கு நல்லா தெரியும். அவங்ககிட்ட இருந்து என்ன பதில நம்ம கேட்க முடியும்? நீங்க என்னமா உணர்ந்தீங்கன்னு கேட்டா உணர்வுனா அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லிடுவாங்களோ அப்படின்னாங்கிறதுக்காக என்ன நினைச்சீங்கம்மான்னு கேட்டேன். இப்படி போய் மாட்டிக்கிட்டேன்னு தோணுச்சு. மாட்டிக்கிட்டேன்னு சொல்றீங்களே, என்னம்மா அப்படின்னா என்ன, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. தெரியாதனாம இங்க வாக்கப்பட்டோம். திருப்பி சோசியல் பிளேன்லயே பேசுறாங்க. அத இப்படி வாக்கப்பட்டு இவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சாதாரண வார்த்தையில ஃபீலுங்கிற வார்த்தை எடுத்துட்டேன், அனுபவம்னு எடுத்துட்டேன், உணர்வுன்னு எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, என்ன நினைக்கிறீங்கன்னு எடுத்தாச்சு. அந்த இடத்துல இப்படி கதையெல்லாம் சொல்லி என்னம்மா அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னே நரக மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த அம்மாட்ட எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் சொல்லது தெரியாது. இன்னும் அந்த அம்மாவை டார்ச்சர் பண்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. பேசாம உட்காந்துட்டு இந்த பையன்கிட்ட நீங்க சொல்லாதது எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படிங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. பெரிய கஷ்டம். கொஞ்சம் படிச்சவங்களா இருந்தா கூட ஏதாவது சொல்லிடுவாங்க, படிக்காதவங்க ரொம்ப சிரமப்படும். அப்ப இவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி பதில கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணேன். உங்ககிட்ட கேட்டேன், இந்த பையன் செய்யற செயல்ல உங்களுக்கு ஒரு வினோதமாக இருக்கிறது, வினோதம்னா என்னன்னு கேட்டேன். வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு நீங்க இறங்கி வர வேண்டியது இருக்கு பாருங்க. வித்தியாசமாக. அதுக்கு மேல நான் பேசல. அவங்க அந்த பையன் கோபம் வந்துச்சுன்னா, அவன் நினைச்சது நடக்கலன்னு சொன்னா தான் கையை தானே கடிச்சுக்குவான். அவ்வளவுதான். நான் கேச மூடி வச்சுட்டு பேசாம உட்காந்துட்டேன். வேற எதுவுமே கேட்கல, வேற எதுவும் தேவையில்லைன்ற முடிவுக்கு வந்துட்டேன். பைட்டிங் ஹிஸ் ஓன் ஹேண்ட், இது ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். ஹெல் லைக் ஸ்டேட், இது ரெண்டையும் கவர் ஆகிற மருந்து எது? ஒண்ணு கர்ப்ப காலத்துல என்ன, இன்னொன்னு வந்து நடைமுறையில அந்த குழந்தை இப்ப வினோதமாக வித்தியாசமாக தனக்கே உரிய மற்றவர்களுக்கு இல்லாத ஒன்றை செய்வது எது? இதற்கு நான் பேசாம இருந்ததுதான் பதில் கிடைச்சது. ரொம்ப பேசியிருந்தேன்னா கேஸ் வந்து எங்கெங்கயோ போயிருந்தது. அந்த கேஸ்ல வந்து எப்படின்னா, பைட்டிங் ஹிஸ் ஓன் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து ஓபியம் ஒரு முக்கியமான மருந்து.
ஹெல் லைக் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதாவது வலி இருக்கிற ஒரு சூழல்ல வலியே இல்லைன்னு சொல்றது வந்து ஓபியத்தினுடைய கண்டிஷன். அது ஒரு வகையான ரியாக்ஷன், அது பாசிவ் ரியாக்ஷன். ஆக்டிவ் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா சில இடத்துல என்ன ஆகும்னா ஹெல் லைக் ஸ்டேட்டா. ஹெல் லைக் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா நரகம் போல ஒரு வாழ்க்கை, வயலண்ட் பெயின் இருக்கும். இது ஓபியத்தினுடைய மிக முக்கியமானது. நீங்க வந்து எப்படின்னா ஓபியம்னா வலியே இருக்கிற சூழல்ல வலி இருக்காதுன்னு படிச்சிருப்பீங்க. ஆனா அவங்க நரகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறது வயலன்ஸ்ல இருக்கிறதாகவும் அவங்க நினைக்கிற ஒரு வாழ்க்கை முறையும் இருக்கு. அப்படி ஒரு ரியாக்ஷன் பேட்டர்ன் ஓபியத்தில் இருக்கு. அதனால பெப்பர்வரேசே ஃபேமிலியில இருக்கிற ஓபியத்துல 6ல தான் அவங்களுக்கு கொடுத்தார். அதனுடைய ரிசல்ட் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா அற்புதமாக ஐ கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அப்புறம் பேச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மேல ஒன்றும் வரல சார், அவனுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி எதுவுமே சரியாகல, எனக்கு வேற ஏதாவது மருந்து கொடுக்க முடியுமா அப்படி இப்படின்னு என்னை போட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாம அமைதியா இருக்குன்னா இருங்க, இல்லைன்னா வேற டாக்டரை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் பேசாம கடைசி மருந்து முடிகிற நேரத்துல என்கிட்ட பேசினாங்க. இப்ப எப்படி இருக்கு, நான் ஒன்னொன்னா கேட்கறேன்னு சொல்லுங்க அப்படின்னா. கண்ணு விஷயத்துல எப்படி இருக்குன்னு கேட்டேன். டிவி போட சொல்றான், டிவி போட்டாச்சுடா அப்படின்னு சொன்னா இல்லைங்கிறான், அழுகுறான். டிவி போட்டோன்னு பேசாம இருக்கிறான். அப்ப லைட் இப்ப தெரியுது சார் அப்படின்னு. அப்புறம் வால்யூமை வந்து குறைச்சா மியூட் பண்ணா அழுக ஆரம்பிச்சிடலாம், வால்யூமை ஆன் பண்ணா பேசாம இருக்கலாம். இப்ப காதும் லைட்டா கேட்க ஆரம்பிச்சிருக்கு சார். ஆனா என்கிட்ட என்ன சொன்னாங்க, மருந்து வேலையே செய்யல, பேச்சு மட்டும் லைட்டா வந்திருக்கு சார், ஐ கான்டாக்ட் வந்திருக்கு, மத்த எதுவுமே வேலை செய்யல, மருந்து மாத்துங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. எப்பொழுதுமே இந்த பேஷண்டோடைய அம்மா அப்பாவை நம்பாதீங்க, அதுவும் குழந்தையோடைய அம்மா அப்பாவை நம்பாதீங்க. குழந்தை பேஷண்டா இருக்கும்போது அவங்க சொல்றது எல்லாமே மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்டீங்கன்னா அப்புறம் தான் உண்மையை சொல்லுவாங்க. ஓவரால் அவங்க சொன்ன எல்லா சிம்டமும் மாற்றம் நடந்திருக்கு. 1 மந்த்ல ஐ கான்டாக்ட் வந்துருச்சு, ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிருக்கு, அதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி வந்து எனக்கு தெரிய வருது. இப்ப ஓபிஎம் 6 ஏன் அற்புதமா வேலை செஞ்சிருக்குன்னா 2 காரணம். ஒண்ணு வந்து அந்த பையனுடைய பெக்யூலியர் சிம்டம் இருக்கு பாருங்க, கையை கடிக்கிறது, தனக்கு வலி ஏற்படும் பாருங்க, அதையும் பொருட்படுத்தாம அவன் கடிக்கிறான்னா அது ஒரு ஸ்ட்ரைக்கிங் சிம்டம். அந்த அம்மாவோட கர்ப்ப காலத்துல இருந்த அந்த ஹெல் லைக் ஸ்டேட், நரகம் போல வாழ்க்கை, இந்த ரெண்டும் அந்த ஓபியத்துல இருந்தது. பேசாம அமைதியா இருந்து எந்த இடத்துல எது கேட்கணும் எதை கேட்க கூடாது அப்படிங்கிறத மெதுவா. எனக்கு பேசிக்கலா பேஷண்ட்ட பேசுறதுக்கே பிடிக்காது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஒவ்வொரு கேஸ் வரும்போது எரிச்சலா இருக்கும் எனக்கு, ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், அவங்ககிட்ட எவ்வளவு நேரம் தான் கேட்கறது, வந்து சொல்லவும் மாட்டாங்க, எது கேட்டாலும் தெரியலன்பாங்க. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம என்னத்தை பார்த்துட்டு இப்படிலாம் தோணும். இதுக்கு எல்லாமே தவமாய் இருக்கணுங்கிறதுக்கு அடையாளம் இல்லை. தவமாய் இருக்கணும்னா இந்த நான் சொன்ன எந்த என்னுடைய குணாம்சம் இருக்கு பாருங்க, அது எதுவுமே இருக்கக்கூடாது. வரும்போது அவங்கள வாங்கன்னு உட்கார வைக்கணும், இந்த கேஸை நாம சரியாக பார்க்கணும்னு நினைக்கணும், எரிச்சல் அடையக்கூடாது, கோபம் அடையக்கூடாது, நேரமானாலும் அவங்களுக்கு புரியாது, நாம தான் புரிய வைக்கணும். இது மாதிரியான எல்லா ஆட்டிடியூடையும் டெவலப் பண்ணிக்கணும். நாம டெவலப் பண்ணாதான் கட்டாயமாக அந்த தவமாய் இருத்தலுக்கு அர்த்தம் இருக்கு. நான் அதனால என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய மெத்தடாலஜி கம்ப்ளீட்டா கட் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டக்கு 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 டக்குன்னு ஃபார்முலா போட்டு அப்படியே மருந்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது வந்து எல்லாருக்கும் கை கூடாது, என்னோட நேச்சருக்கு வேணா கை கூடும், ஆனா இது வந்து நல்ல நேச்சர் அல்ல. நல்ல நேச்சர் என்னன்னு சொன்னா பொறுமையாக இருப்பது, அமைதியாக இருப்பது, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வது, பேசாம இருப்பது, எந்த இடத்துல எது கேட்கணும் எது கேட்க கூடாது அப்படின்னு இருக்கணும். உங்க கேள்வியை கவிதைய ரொம்ப முக்கியமானது. என்னுடைய தெய்வத்தன்மையை அடையாளம் காணுவதாக இருக்கும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கவிதையினுடைய தெய்வத்தன்மை அதான் ரொம்ப முக்கியமானது. கவிதையினுடைய தெய்வத்தன்மைனா கடவுளா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு புரிவதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அந்த கவிதையினுடைய உன்னதத்தன்மை அவங்களுக்குள்ள நம்ம ஒண்ணு எதிர்பார்த்திருக்கோம் பாத்தீங்களா, அத அழகா அப்படி கொண்டு வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கணும் இந்த நீங்க கேட்கிற கேள்வி. அப்படி இருக்கும் ஒரு கேள்வியானது உங்களுடைய கேள்வியாக இருக்காது,
கவிதையாக இருக்கும், வருடி கொடுக்கிற தென்றலாக இருக்கணும் பேஷண்ட்டுக்கு. அப்படியே அவங்ககிட்ட இருந்து உள்ளுக்கு இருந்து எடுத்து வெளியே கொண்டு வரும். அதுக்கப்புறம் உங்க அறிவை பயன்படுத்துங்க, அறிவை பயன்படுத்தாம போங்க, என்ன வேணா செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஸ்டாக்கும் கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து உங்களோட புத்திசாலித்தனம் எல்லாமே கிடைக்குது. பாத்தீங்களா, எல்லா விஷயங்களும் கிடைக்குது பாருங்க. அந்த கிடைக்கிற வரைக்கும் நீங்க அமைதியாக தவமாய் இருந்தாதான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. 10 மாசம் வெயிட் பண்ணாதான் குழந்தை பிறக்கும். அந்த தாய் தவமாய் இருந்தாதான் முடியும். அதே போல ஒரு பேஷண்ட் இவ்வளவு இத்தனை நிமிஷத்துல சொல்லிடுவாங்க, இத்தனை மணி நேரத்துல சொல்லிடுவாங்க, இவ்வளவு நேரத்துல சொல்லிடுவாங்கன்னு நம்ம உறுதிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். அப்பதான் அவங்க ரிவீல் ஆவாங்க. அது வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு கேஸ் சக்சஸ் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கேஸ், இப்ப இருமல் சீசனுங்கிறதுனால ஒரு இந்த சீசனுக்கு முன்னாடி, இருமல் சீசனுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கிட்டத்தட்ட ஒரு பிறந்ததுல இருந்து அந்த அம்மாவுக்கு இருமல், நைட் ஆச்சுன்னா தாங்க முடியாது, இருமல் வந்துடும். இவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு கடைசியில் என்கிட்ட ஒரு ஹோமியோ டாக்டர் ரெஃபர் பண்ணி தான் என்கிட்ட வராங்க. நான் ஏற்கனவே இந்த கேஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கேஸ்ல ஹயாசைமஸ் 3x கொடுத்துருந்தேன். அற்புதமா குணமாயி கிட்டத்தட்ட நல்லா இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் ஒரு 8-10 மாசமாக எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கும். ஆனா இந்த தடவை ஹயாசைமஸ் வேலை செய்யணும், மருந்து கொடுத்தா வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யலைன்னா குழந்தைய கூட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அவங்க அப்பா தான் மருந்து வாங்கிட்டு போனாரு. அது மாதிரி கேட்கறதுனால குழந்தைய அவங்க அம்மா கூட்டு வந்தாங்க. என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்டேன். வலிக்குது அப்படின்னு. நான் இருமல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா வலிக்குது அப்படின்னு. என்னப்பா வலிக்குது அப்படின்னா, இங்க எரியுது அப்படின்னா, தொட்டு நெஞ்ச தொட்டு எரியுது அப்படின்னா. எப்படி பாருங்க, குழந்தை பாருங்க, இதுதான் கவிதை. எந்த இடத்துலப்பா வலிக்குது அப்படின்னு கேட்டேன். நெஞ்சு குழிவு, எபிகாஸ்ட்ரிக் ரீஜன்ல கரெக்டா வலிக்குதுன்னு. என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்டா எரியுது அப்படின்ற. வலிக்குது, எரியுது, வேற எதுவுமே யோசிக்கல. அவங்க அம்மா இன்னொரு கவிதையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சார் விடவே மாட்டேங்குது, இருமல் விடவே மாட்டேங்குது. எப்படி பாருங்க, இது அம்மாவுடைய வார்த்தையா இல்ல, அந்த குழந்தையினுடைய வார்த்தையை அம்மா சொல்றாங்க, உணர்ந்து சொல்றாங்க. இது தாயினுடைய பரிசு. டாக்டருக்கு அது அழகான கவிதை. எரிச்சல், எபிகாஸ்ட்ரிக் ரீஜன், வேற எந்த மருந்து வர சல்பர் 3x போட்டோன்னு நின்றுச்சு, இருமல் நின்றுச்சு. இங்க என்னன்னா எந்த முன்முடிவு எடுக்கக்கூடாது. ரோசிரா, ரூமேக்ஸ், அப்புறம் இருமலுக்கான மருந்துகள் ஒரு 10-15 ஸ்டாக் லிஸ்ட்ல வச்சிருப்போம். அது எதுவுமே மனசுல வச்சுக்கூடாது. அதுல ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு முடிவு எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல தவமா இருப்பது இதுதான். அடுத்து இன்னொரு இந்த அம்மாவுக்கு இருமல், இவங்க மெட்ராஸ் வேற போய் மாட்டிக்கிட்டாங்க, அங்க வெள்ளத்துல வேற சிக்கிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி வராங்க, பாத்தீங்கன்னா இருமல் 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 இருமல், என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க எப்பொழுதும் போல இருமலுக்கு நான் ஒரு மருந்து கொடுத்துருப்பேன், அதை சாப்பிடுவாங்க, கேட்டுரும். அல்சருக்கு ஒரு மருந்து கொடுத்துருப்பேன், அதை சாப்பிடுவாங்க, கேட்டுரும். இந்த தடவை அல்சருக்கான மருந்து கொடுத்தேன், அது சல்பர் 3x, அதுவும் கேட்கல. இருமலுக்கான மருந்து போட்டிருக்காங்க, கேட்கல. அவங்க என்னை பார்த்துருக்கலாம், பார்க்கல. அப்புறம் என்ன முடிவு பண்ணாங்களோ தெரியல. ஒரு வாரம் கஷ்டப்பட்டுட்டு இன்னும் வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டாங்க. என்னம்மா இரும்புது, எப்ப இரும்புது கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு. மத்தியானம் சாப்பிட்ட பிறகு அப்படியே ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கும். தூங்கிட்டா அப்புறம் நைட்டு தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்துல அப்படின்னு எத்தனை மணிக்கு, கரெக்டா 4 மணிக்கு இருமல் ஆரம்பிச்சிடும். நைட்டு தலை சாய்க்கும் போதுதான் இருமல் நிற்கும். இதுதான் உண்மையான கவிதை, இதுதான் பியூட்டி. எப்படி கரெக்டா 4 மணிக்கு வந்துடும், மணி அடிச்சாப்புல. அதுக்கு அடுத்து பாருங்க, தலை சாய்க்கிற போது அன்டில் இன் பெட், அது வரைக்கும் எனக்கு இருமல் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே கரெக்டா. இதுக்கு மேல கவிதையே இருக்க முடியாது, கடவுளாலேயே எழுத முடியாத கவிதை இது. இதுக்கு தவமே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த சிம்டமே தவமாக வருது. காஃப் at 16 hours until bed, ஒரே மருந்து, மங்கானம் அசிட்டிக்கல்.
போட்டுச்சு, உடனே போயிடுச்சு, இருமல் போயிடுச்சு. மங்கானம் அசிட்டிகம் 6C. போன கேஸ்ல சல்பர் 3X கொடுக்கும், இந்த கேஸ்ல மங்கானம் அசிட்டிகம். என்னுடைய பங்கு என்ன இருக்கு? ஒரு பங்கும் இல்லை, சும்மா உட்கார்ந்து இருந்ததுதான் என்னுடைய பங்கு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தவமா இருக்கிறதுனுடைய அர்த்தம். இன்னொரு கேஸ், இந்த அம்மாவுக்கு ஒரு 20 வருஷமாக கிரானிக் ரைனைட்டிஸ். இப்போ எல்லாமே ரைனைட்டிஸ், எல்லாமே சைனஸ், எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு, சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. மூக்கு பிரச்சனைனாவே சைனஸ் பிரச்சனை. அவங்ககிட்ட கேட்டேன், இந்த இடத்துல ஏதாவது வலி இருக்காமான்னு கேட்டேன், எதுவுமே இல்லைன்னா. என்ன பண்ணுதுன்னு கேட்டேன், மூக்குல ஒலிக்கிட்டே இருக்கு, 2 குழந்தை, என்னால பார்க்கவே முடியல, அது சின்னவனெல்லாம் பார்க்கவே முடியல, என்னால எதுவுமே செய்ய முடியல. ஹஸ்பண்ட் வந்து மெரைன் இன்ஜினியர், போயிடுவாரு, என்ன செய்யறதுன்னே தெரியல. எங்க சொந்த ஊர்ல இருந்தோம், அங்க கொஞ்சம் சிரமங்கள், ஃபேமிலி அஃபேர்ஸ், அது இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததுனால நான் திருப்பி மதுரைக்கு வந்திருக்கோம். இப்ப இங்க மதுரையிலயும் எனக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லாம இருக்கு. அப்படின்னா, என்னம்மா உங்க மனசுல பிரச்சனை அப்படின்னு. சின்ன வயசுல இருந்து என்ன பிரச்சனை? 20 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்களே, 20 வருஷமா இந்த நோயை வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறது? எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு சார், எதுவுமே கேட்கல. ஹோமியோபதி ஒரு 10-15 டாக்டரை பார்த்தாச்சு, ஒன்றும் கேட்கல. இப்போ செட்ரிசனை போட்டுக்கிட்டு படுத்துட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கும், குழந்தைய பார்க்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படி பாருங்க கேஸ். அப்ப அந்த அம்மாட்ட கேட்டேன், உங்களுக்கு இது வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது, காலையில அந்த குளிர்ந்த காற்று, டஸ்ட், பீரோவை திறக்கும் போது அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த துணிகள் ஏற்கனவே அடுக்கி வச்சிருப்போம் இல்லையா, அதுல இருக்கிற டஸ்ட். டஸ்ட்னா டஸ்ட் அல்ல, ஏன்னா பீரோக்குள்ளதான் இருக்கு. அதுல இருக்கிற அந்த ஒரு வகையான ஸ்மெல் இருக்கும் பாருங்க, ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கும் போது, அந்த இது இவ்வளவும் சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்து. வேற என்ன அப்படின்னு, காலையில எழுந்திரிச்சு என்ன கையை நினைச்சா, தண்ணியில நினைச்சா, சரிம்மா வேற வாழ்க்கையில உங்களுக்கு இருந்த சிரமங்களை சொல்லுங்க. எங்க சிஸ்டர் வந்து லவ் மேரேஜ், அது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதை இன்னைக்கு வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியும், இவ்வளவு வருஷம் ஆயும் என்னால ஏத்துக்க முடியும். அது என்ன ரொம்ப பாதிப்பு. அப்புறம் மாமனார் மாமியார் பிரச்சனை, அது ஒரு சிக்கல். வேற அம்மா அப்பாவுக்கும் எனக்குமான சில பிரச்சனைகள், இது எல்லாமே. அதுல மாமனார் மாமியார் கொஞ்சம் சிக்கல் தான், கொஞ்சம் கஷ்டம்தான். அதுல இருந்து தப்பிச்சு அப்புறம் இப்ப தனியா இருக்கிறதுனால அதுவும் போயிடுச்சு. சரிம்மா, இந்த நோய் நிலையில உங்களை ரொம்ப பாதிக்கிறதுங்கிறது எது? நீங்க சொன்னீங்கல்ல பீரோல, அப்புறம் டஸ்ட், அது இதுன்னு சொன்னீங்க. இதை தாளிக்கும் போது அந்த ஸ்மெல்லு, ஃபுட் பார்ட்டிகளோட ஸ்மெல், அது இதெல்லாம் சொன்னீங்கல்ல, இது எல்லாத்துலயும் எது ரொம்ப பாதிக்குது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ரேண்டமாக சொல்லியிருக்காங்க, அதுல ஸ்பெசிபிக்கா நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஞாபகம் வச்சுட்டு கேட்டவங்கன்னா அவங்க சொன்னாங்க, தண்ணியை நினைக்கும் போது உடனே வந்து அங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு சார், ஆனா சிஸ்டர் செஞ்சது இருக்கு பாருங்க, லவ் மேரேஜ் பண்ணது, அது என்னால மாத்தவே முடியும். என்ன மருந்து வரும்? பாஸ்பரஸ். சிஸ்டர்னால இல்ல, தண்ணியில நினைச்சா, கையை நினைச்சீங்கன்னா பாஸ்பரஸ் தான். பாஸ்பரஸ் கொடுத்தாச்சு, சரியாயிடுச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தூண்டில போட்டு காத்து இருக்கணும் தவமாக. மீன் வந்து பிடிக்கும், அதை வந்து மாட்டிக்கும், சாப்பிட நீங்க எடுக்கணும், அப்பதான் மீன் கிடைக்கும். அது போல நீங்க உட்கார்ந்து இருக்கணும், அவங்ககிட்டயே திருப்பி கேட்கணும், எது உங்களுக்கு முக்கியம்னு கேட்கணும். ஏன்னா நீங்க அறிவாளி இல்ல, எது முக்கியம்னு நீங்க சொல்ல முடியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கடவுளுக்கே சொல்ல முடியாது. அதனாலதான் அவர்களுடைய ஒவ்வொரு வரிகளும் முக்கியமான வரிகள் எல்லாம் கடவுளுக்கு மேல் உள்ள கவிதைகள், அதற்கு மேலான கவிதைகள், கடவுளுக்கு மேலான கவிதைகள். அந்த கவிதையை நீங்கள் தவமாக இருந்தாதான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற சிம்டங்களை வைத்து நீங்கள் மருந்து தேர்ந்தெடுத்தா அற்புதமாக குணமாக்க முடியும். அவங்களுக்கு பாஸ்பரஸ் 3X கொடுத்துட்டு அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அடுத்த நாள் கூப்பிடல, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா நல்லா குறைஞ்சிருக்குன்னாங்க. அப்புறம் அப்படி படிப்படியா குறைஞ்சு இப்ப கிட்டத்தட்ட சிட்ரிசன் நிப்பாட்டிட்டாங்க. இப்ப வந்து ஹோமியோபதி மருந்தையும் நிப்பாட்டுற ஒரு காலகட்டத்துல இருக்காங்க.